Hello students, welcome back to Zerofail. In the video, we will talk about packing efficiency of body-centered cubic units. The formula is as usual. Total volume occupied by the spheres in a unit cell divided by total volume of the unit cell multiplied by 100. Same, we simple cubic unit cell but in the atoms arrangement, unit cell arrangement change. Corners atoms same. Simple cubic unit cell but additional இது body centered so center of the atom உள்ள இருக்கு இந்த ஸ்பியர்ல தான் 8 corners டச் ஆயிருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா simple cubic unit cellக்கும் இதுக்கு என்ன டிஃபரண்ட்னா அங்க edgesல பாத்தீங்கன்னா இந்த ஆட்டமோட ரேடியஸ் வந்து டச் ஆயிருக்கும் ஆனா இங்க வந்து எந்த எட்ஜ்லயுமே ஒண்ணுக்கு டச் ஆயிருக்காது பட் instead of edges க்கு பதிலா இங்க என்ன ஆகும்னா diagonally மீட் ஆகும் பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு ஆட்டம் இருக்கா அதாவது இந்த பாடி சென்டர் கூட ஆட்டம் இந்த ஆட்டம்ல எல்லா 8 கார்னர்ஸ்ல இருக்கிற ஆட்டம்ஸும் டச் ஆகும் பாத்தீங்களா இங்க வந்து ஆட்டம்ஸ் வந்து டயகனலி தான் கனெக்டடா இருக்குது டயகனல்னா என்ன சோ ஒரு கார்னர் டு இன்னொரு கார்னர் ரெண்டு கார்னருக்கு கனெக்ஷன் தான் என்ன டயகனல் சோ இங்க பாத்தீங்களா இப்போ E க்கு C க்கு டயகனல் வரும் A க்கு G க்கு டயகனல் இருக்கு F க்கு D க்கு டயகனல் இருக்கு and H க்கு B க்கு டயகனல் சோ இந்த மாதிரி 4 kinds of diagonal இருக்குது சோ டயகனலி தான் எல்லா ஆட்டம்ஸும் கனெக்டடா இருக்குது நான் ஏதாவது ஒரு டயகனல் சூஸ் பண்றேன் இந்த டயகனல் எடுக்கலாம் இப்போ நான் A G A க்கும் G க்கும் டயகனலா எடுக்கிறோம் ஓகேவா ஒரு டிரா பண்றேன் பாருங்க அப்போ இனி இப்போ என்ன பண்ணனும்னா A B அப்புறம் B C and C G அப்புறம் G A சோ இது ஒரு க்ளோஸ்ட் லூப்பா நம்ம கன்சிடர் பண்ண போறோம் என்ன A B C G A ஓகேவா ஒரு ஷார்ட் ட்ரிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்க A to G எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இது எந்த வழியா போகுது இந்த ஸ்பியரோட சென்டர் வழியா இப்போ பாஸ் ஆகுது ஓகே சோ இந்த லெந்த் என்னமா இப்போ இது ஒரு ஸ்பியர் இது என்னதோட டயாமீட்டர் இந்த ஸ்பியர் அப்படியே கட் பண்ணியாச்சுனா இது டயாமீட்டர் டயாமீட்டர் மீன்ஸ் வாட் ரேடியஸ்னா r பட் டயாமீட்டர் மீன்ஸ் என்ன 2r ஓகே ரைட் இப்போ இது என்ன நம்ம ஆல்ரெடி as usual பார்த்தோம்ல ரேடியஸ் இவ்வளவு என்ன ரேடியஸ் அப்புறம் யூசுவலி இது என்ன இது ரேடியஸ் அப்ப ஓவராலா என்னமா AG is equal to r plus this 2r plus r what 4r okay AB A because all sides are equal A ன்னு எடுத்துக்கோங்க okay AB is equal to BC is equal to CG is equal to எல்லாமே என்ன A முக்கியமான ஒரு ஷார்ட் ட்ரிக் என்னன்னா square of this diagonal is equal to sum of the square of the other sides இந்த diagonal என்ன AG அப்போ AG square is equal to square of the sum of the other all sides okay வேற என்னெல்லாம் sides இருக்கு பாருங்க first AB side okay AB square plus BC square plus CG square right AG oda value என்ன AG is equal to 4r so 4r square is equal to AB value என்ன AB BC CG எல்லாமே A அப்போ A square plus A square plus A square so என்ன ஆகும் இது 16r square is equal to என்ன வரும் 3a square ஸ்கொயர்ல ரூட் எடுக்கலாமா டேக்கிங் ரூட் என்ன கிடைக்கும் பார்க்கலாம் இது நம்ம 16 4 ஆகும் r square r ஆகும் 3 என்ன ஆகும் √3 and a வரும் so this is the relation between r and a ஈஸியா கிடைச்சிருச்சு பட் டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிருப்பாங்க பட் அது ப்ராப்பர் வே தான் பட் சம் டைம்ஸ் பசங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ரெண்டு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணணும் சோ அந்த கன்ஃபியூஷன் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஷார்ட் ட்ரிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா ஏன் நம்ம டயகனல் சூஸ் பண்ணோம் பிகாஸ் டயகனலி தான் எல்லா ஆட்டமும் கனெக்டடா இருக்குது எட்ஜ்ல ஆட்டம்ஸ் கனெக்ட் ஆகல ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம a and r ஓட ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன 4r = √3a so a is equal to இங்க வரும்னா 4r by √3 ஓகே நெக்ஸ்ட் so in efficiency calculate பண்ணலாமா okay formula apply பண்றேன் first total volume occupied by the spheres in a unit cell okay first how many spheres in this unit cell நமக்கு தெரியும் BCC ல how many atoms 2 atoms so how many spheres 2 spheres okay so 2 spheres இந்த 2 எங்க இருக்குது last video நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்கேன் number of atoms in the unit cell video ஒன்னு இருக்குது so அந்த வீடியோ பார்க்காதவங்க அத பாருங்க அப்பதான் புரியும் அப்புறம் நீங்க இந்த 2 எப்படிடா வந்துச்சுன்னு டவுட் இருக்கும் ரைட் so if 2 spheres into volume of the sphere as usual 4/3 pi r cube divided by total volume of the unit cell volume of the unit cell என்ன a cube into 100 okay 2 into 4/3 pi r cube divided by இப்போ a ஓட வேல்யூ அப்ளை பண்ணலாமா a is equal to 4r by √3 a is equal to 4r by √3 the whole cube into 100
4 cube ஓகேவா 4 r power cube அப்ப என்ன வரும் 4 cube சொல்லும்போது 64 r power 3 சொல்லும்போது r power 3 again root 3 the whole cube சொல்லும்போது என்ன வரும் root 3 சொல்லும்போது 3 root 3 எடுக்கலாம் ஓகேவா அது எப்படி வரும் தெரியுமா root 3 into root 3 இதான் root 3 cube ரைட்டா அப்ப ரெண்டு root 3 சேர்ந்தாச்சுன்னா வரும் 3 தெரியும் நல்லா இருக்கும் ஓகே தான் 3 root 3 100 ஓகே இது கட் பண்றது நம்ம ஈஸியா அப்படி கட் பண்ணலாம் தெரியுமா பாருங்க நான் மறுபடியும் ஸ்டெப் மாத்துறேன் 4/3 pi r power 3 into இப்போ இது டிவைடட் பை இந்த டேர்ம் நான் அப்படியே மேலே கொண்டு போனாங்க ரெசிப்ரோக்கல் ஆகும் அப்படினா இது மேலே வரும் இது கீழே வரும் into 3 root 3 divided by 64 r power 3 into 100 பாருங்க பிள்ளைங்களா 3 கேன்சல் பண்ணிடலாம் r power 3 கேன்சல் ஆயிடும் இந்த 4 கட் பண்ணியாச்சுன்னா வரும் இங்க வரும் 16 வரும் இது கட் பண்ணியாச்சுன்னா வரும் 8 வரும் ரைட்டா 3 pi by 8 into இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 68 கிடைக்கும் 68%. So efficiency of BCC என்னமா 68%. So efficiency of simple cubic unit வந்து என்ன பார்த்தோம் 52.31% and now efficiency of body centered cubic units வந்து 68%. So ரெடி கம்பேர் பண்ணும்போது சிம்பிள் cubic units எல்லாம் விட இந்த body centered வந்து கொஞ்சம் அதிகமா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறது face centered cubic units இருக்குல அதோட packing efficiency கால்குலேட் பண்ண போறோம் அங்கேயும் ஃபார்முலா எல்லாமே சேம் தான் பட் என்ன சேஞ்ச் ஆகும்னா இந்த ரிலேஷன் between r and a சேஞ்ச் ஆகும் அப்புறம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் சேஞ்ச் ஆகும் அது ரொம்ப சிம்பிள் சோ அந்த வீடியோ பாருங்க thanks for watching this video good luck